காலையில வந்து ப்ரோமோ ரிலீஸ் ஆனப்பவே வந்து சரி விக்கல் விக்ரம் இப்படி ஃப்ராடுன்னுலாம் வந்து சொல்லியிருக்க மாட்டாரு. நம்ம காதுல வேற என்னமோ விழுந்துருச்சு அப்படிங்கிற மாரி நானும் வந்து நெனச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ லைவ்ல பார்க்கும்போது தான் தெரியுது. அந்த நாமினேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, விக்ரம் வந்து லிட்டரலா வந்து யூஸ் பண்ண வார்த்தைகள் எல்லாமே வந்து ரொம்ப கடினமா இருந்தது. ஏன் இப்படி ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணணும்? அவங்க ஏதாவது தப்பா பேசி, அதுக்கு ஒரு பழி வாங்குற மாரி இவரு பண்ணியிருந்தா கூட சரி ஓகே. அவங்க இப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து திவ்யா என்னோட கருத்த கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள வந்து ஃப்ராடுன்னு சொல்றதும், அதுக்கப்புறமா இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் வந்து சொன்னாரு. அதாவது ஈகோ சென்ட்ரிக் மேனியாக் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாரு. அது மீனிங் என்னன்னு அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து, அதுக்கே ஷாக்கிங்கா இருந்தது. அகங்கார பைத்தியம் அப்படிங்கிற மாரியான ஒரு மீனிங் வந்து வருது. அப்படி அதே மாரி ரொம்ப கோழையா இருக்காங்க. இவங்க இவ்வளோ தூரம் வந்ததே ரொம்ப அயோக்கியத்தனம் அப்படின்ற ஒரு வார்த்தைகள்லாம் வந்து அந்த இடத்துல சொல்லும்போதே வந்து சரி ஹவுஸ்மேட்ஸ் எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல உடனே வந்து சாண்ட்ராவும் சரி, விஜய் பார்வதியும் சரி, அத ஸ்டாப் பண்றாங்க. அப்புறம் வினோத் வராரு. எல்லாருமே வராங்க ஸ்டாப் பண்றதுக்கு. அந்த இடத்துல உடனே அவரோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சொல்லட்டும் நான் பேசுறது தப்புன்னு நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பேசுறது தப்புன்னு அவருக்கே தெரியுது. ஸோ அத வந்து அவரு திருத்துறதுக்கு ரெடியா இல்ல. பட் இந்த இடத்துல அவர் உண்மையிலேயே வந்து அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள் எதுவுமே நியாயம் கிடையாது. அத பிக் பாஸ் வந்து இன்டரப்ட் பண்ணி பிக் பா அவர் வந்து ஃப்ராடுன்னு சொல்லாதீங்க அப்படின்லாம் கண்டிப்பா சொல்ல மாட்டார் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். பட் அத தாண்டி அந்த இடத்துல வந்து திவ்யா சைலண்ட்டா இருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த இடத்துல யூஸ் பண்ணது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பட் திவ்யா வந்து அப்போ சைலண்ட்டா இருந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பயங்கரமா அவங்களுக்கே வந்து அழுகை வந்துருச்சு. இப்போ தனியா போய் அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விக்கல் விக்ரம் சொல்றாரு, "நான் தெரிஞ்சே தான் வந்து சொன்னேன். அவங்க எனக்கு அவங்க கிட்ட இதுக்கு மேல என்னால போய் பேசக்கூட முடியாது அப்படிங்கிறதும் வந்து எனக்கு தெரியும். நான் பண்ணது தப்புன்னா, மக்கள் வந்து என்ன வெளிய அனுப்பிட்டு நான் வெளிய போறேன்." அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துக்கும் அவர் பண்ணிட்டு வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன். வீக்கெண்ட்ல திட்டு வாங்கிக்கிறேன். இது மாரி பண்ணிட்டு நான் மக்கள் வெளிய அனுப்புனா போறேன். அப்படி ஒரு மைண்டுக்கு அப்படி ஒரு மோடுக்கு வந்து வந்துடுறாரு. அப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர பத்தி யாருனாலயும் எதுவுமே பேச முடியாது. ஏதாவது பேசிட்டு அவர் வந்து சிம்பிளா இப்படி முடிச்சுருவார் அப்படிங்கிற மாரி தான் வந்து இப்போ வரையும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? விக்கல் விக்ரம் பேசுனது சரியா? அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள் திவ்யா மேல கரெக்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.